கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மத்தேயு 10வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் பேசுவீராக. ஆண்டவரே சாமுவேலுக்கு ஏலி ஆண்டவரே ஆசாரியன் கற்றுக் கொடுத்த அதே வார்த்தை சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா நீர் பேசுவீராக. என்ன எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் என்னோடு பேசும். என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை மாத்திரம் பேச அடியனுடைய உதடுகளை திறந்தள்ளும். என்னோடு பேசும், என் மூலமாய் பேசும். இயேசு ரட்சகர் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் எப்போவுமே நான் தான் தலைப்பு எடுப்பேன். அண்ணன் தலைப்பு கொடுத்துட்டாங்க, அதனால் தலைப்பை விட்டு தாண்டி போகக்கூடாது. தலைப்பை வச்சே பேசணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. பலின உடனே உங்கள் மனசில் என்ன வருது சொல்லுங்கள், பேசுங்க பார்க்கலாம். பலின உடனே என்ன மைண்டில் வருது? பலி அப்படின்ன உடனே நீங்கள் பைபிள் நான் பேசுகிறேன்னே, நீங்கள் ஜென்ரலாக பேசுங்களேன். பலின உடனே மைண்டில் என்ன வருது? யாரோ ஒருத்தர் காளி. அல்லேலூயா. பலிங்கும்போது காளி ஏதோ ஒன்று கொடுக்கறது பலி. சரி, அந்த நாட்களில் வேதத்தில் லேவியராமம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா பலினே வரும். சர்வாங்க தகன பலி, சமாதான பலி அப்படின்னு சொல்லி நிறைய பலிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தியானிப்போம். பழைய ஏற்பாட்டிலேருந்தும் தியானிப்போம், புதிய ஏற்பாட்டிலேருந்தும் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்யுங்க, பைபிளை வேகமாக வாசிங்க. லேவியராகமம் 4வது அதிகாரம் 20லேருந்து 24வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிங்க. லேவியராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 3வது புஸ்தகம் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வனமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பின்பு காளையை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டெரித்தது போல சுட்டெரிக்க கடவன். இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி. ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாதை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாட்டுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன். இது பாவ நிவாரண பலி. ஹல்லேலூயா. ஒரு பலி சொல்லப்பட்டிருக்கு, பாவம் நிவாரணம் அப்படின்னு சொன்னா ஒரு வெள்ளாட்டு கடா. அது பிரபுவாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, அவங்க கொண்டு வரணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாவத்துக்காக நிவாரணமாக பழைய ஏற்பாட்டின்படி வெள்ளாட்டுக்கடா, பழுதற்ற வெள்ளாட்டுக்கடா கொண்டு வரணும், அதை தகனிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம். அதன்படி அந்த நாட்களில் அது வெள்ளாட்டுக்கடா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப பலி கொடுப்பாங்க. ஆட்டுக்கு கொண்டு வருவாங்க, இல்லை புறாக்களை கொண்டு வருவாங்க. அப்படிமா பலி கொடுத்தாங்க. ஆனால் அப்படியே பலி கொடுத்து அவங்களுடைய பாவம் நிவாரணம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் அதை பரிசுத்த பலிபீடத்தில் பலியை கொடுப்பாங்க. ஸோ அது சுட்டரிக்கப்படணும், தகன பலியாக சுட்டரிக்கப்படணும். ஹல்லேலூயா. அதே லேவியராகமம் 7வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 7வது அதிகாரம் 37வது வசனம். சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்டை பலிகளுக்கும்
சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. எப்படி சமாதான பலி? எல்லா பலிக்கும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பழுதற்ற கடாவை கொண்டு வந்து பலி செலுத்தணும். அதே லேவியராகவும் 9வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. லேவியராகவும் 9, 15, 16. பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு அடுத்த வசனம் போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான். ஹல்லேலூயா. பலின்னு ஒன்று இருந்துச்சுன்னா பலிபீடம்னு ஒன்று உண்டு. பலிபீடத்தில் பலி செலுத்தணும். நோவாவும் பலி செலுத்தினார். வாசிங்க ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நோவா பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காத்த பிறகு அவன் செய்த காரியம் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். பலிங்கிறது பெஸ்ட்டை கொடுக்கணும். இன்னைக்கு பலின்னா நம்ம ஒஸ்ட்டை கொடுக்குறோம். நம்ம அந்த நாட்களில் பலிங்கும் போது ஆடு இதெல்லாம் புறாக்கள் அதெல்லாம் பலியாக செலுத்துனாங்க. இப்போ நீங்களும் நானும் நம்மையே பலியாக கொடுக்கணும். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்தும் போது அவங்க குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி அப்படின்னு சொல்லி அநேக பலிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்னாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 28 வசனம் 15. நித்தம் இடப்படும் சர்வாங்க தகன பலியும் தகன பலி நித்தம் செலுத்தப்படணுமா? வாசிங்க. அதன் பான பலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டு கடவும் செலுத்தப்பட வேண்டும். வெள்ளாட்டு கடாவும் செலுத்தப்பட வேண்டும். இது எப்போ செலுத்தணும்னா நித்தமும் செலுத்தணும். நித்தம் யார் செலுத்த முடியும்? டெய்லி ஒரு ஆடு கொண்டு வந்து அடிங்க. வெள்ளாட்டு கடை, அதுவும் பழுதில்லாத வெள்ளாட்டு கடாவை தேடி பிடிச்சி ஒரு சின்ன பழுது இருந்தாலும் அதை புறக்கணிச்சுருவாங்க ஆசாரியன். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவை பெஸ்ட்டு. இன்றைக்கி கால்குலேஷன் நம்ம கணக்குப்படி ஒரு ஆடு எவ்வளவு? 7,000 ரூபா 8,000 ரூபா. அவன் ஒரு நாளைக்கு 7,000 ரூபா 8,000 ரூபா செலுத்தினா தான் பாவம் போகணுன்னா ஒருவேளை பிரபு ஹை லெவலில் இருக்கக்கூடியவங்க செலுத்திடுவாங்க. ஆனால் எல்லாரும் செலுத்த முடியுமா அப்படின்னு சொன்னால் நம்ம செலுத்த முடியாது. இது பழைய ஏற்பாட்டின்படி அவங்க அந்த நாட்களில் செலுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு திராணிக்கு தக்கதாக புறாக்களை கொண்டு வந்து செலுத்தியிருக்காங்க. அப்படி பலி செலுத்தியிருக்காங்க. ராஜா தாவீதுமே பலி செலுத்தியிருக்கிறார். வாசிங்களேன். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செய்து தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து பலி செலுத்தும் போது அவன் பலி செலுத்தின உடனே ராஜா பலி செலுத்தின உடனே அவனுடைய கையை கர்த்தர் ஆசீர்வாதமான கரமா மாத்திடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பலி செலுத்த வேண்டிய இடத்துல நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியா தன்னையே ஒப்பு கொடுத்தார். குற்ற நிவாரண பலி, சபு, எல்லா பலியும் சுருக்கமாக ஒரே பலியை அவர் செலுத்தி முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. வாசிங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 9 வசனம் 28. அப்படி இருந்ததானால் உலகம்
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒரே பலினால தன்னையே முழுமையா பலியா கொடுத்துட்டார். அதனால நீங்களும் நாளும் நித்தமும் நம்ம செலுத்த வேண்டிய பலி, நமக்காக இயேசு கிறிஸ்து பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின்படி மேய்ப்பனுக்காக ஆடுகள் பலியாக செலுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டின்படி ஆடுகளுக்காக மேய்ப்பன் பலியானார். அதான் வித்தியாசம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், you can divide Bible as a Old Testament and New Testament. The difference between Old Testament, the sheep was offered for the shepherd. According to the New Testament, the shepherd was offered for sheep. Hallelujah, for the lamb. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் பலியானார். ஹல்லேலூயா. அந்த பலிக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. அந்த பலி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, எல்லா பலியும் கவர் ஆக்கி இவங்க டெய்லி செலுத்த வேண்டாம், ஒரே தரம் நம்மையே பலியா தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கிருபாதார பலியானார்னு யோவான் சொல்லுகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஏங்க முழங்கால் போட்டிருக்கிறோம்? ஏன்னா தம்மையே பலியா கொடுத்தார். என்னை நேசித்து நான் மறிக்க வேண்டிய இடத்துல நான் ஆடு அவனவன் வழி தப்பி தெரிந்தோம். வாசிங்களா, ஏசாயா 53 6வது வசனம் வாசிங்க. நாம் எல்லாரும் வழி தப்பி ஆடுகளைப் போல அவனவன் தன் வழியிலே போனோம். நாம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேலே சுமர பண்ணார். வாசிங்க, ஏசாயா 53 6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஹல்லேலூயா. வெள்ளாட்டுக்காடாவை கொண்டு வந்து நிறுத்தின உடனே அது மேலே கையை வச்சு அந்த கொண்டு வந்தவங்களுடைய பாவத்துக்காக இதை நான் பலி கொடுக்க போகிறேன்னு தலையில் கை வச்சு அந்த ஆசாரியன் அதை பலி கொடுப்பார். அவங்களுக்கு அவங்க அதுக்கு பலி பாவம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதோட போவாங்க. திரும்பியும் அடுத்தாப்புல பாவம் பண்ண உடனே திரும்ப ஒரு வெள்ளாட்டை கடாவை கொண்டு வந்து செலுத்துவாங்க. ஒரு சிலர் நித்தம் செலுத்துவாங்க, ஒரு சிலர் வாரம் ஒரு முறை செலுத்துவாங்க, ஒரு சிலர் மாதம் ஒரு முறை செலுத்துவாங்க. ஆசாரியன் ஒரு சில நேரம் வருஷம் ஒரு முறை செலுத்துவான். தன்னுடைய பாவங்களுக்காக எல்லாருடைய பாவத்துக்காகவும் வருஷம் ஒரு முறை செலுத்துவான். அவருடைய அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர், வேதத்தின்படி அவங்க பிரமாணத்தின்படி அவங்க செலுத்தி வந்தாங்க. இது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்களே, நம்மையே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே கிருபாதார பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம், John chapter 10 verse 11, I am the good shepherd, the good shepherd gives his life for the sheep. நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவர் ஜீவனையே கொடுத்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்ம மேலே வச்ச அன்பு தன்னையே கிருபாதார பலியா, தன்னையே முழுமையான பலியா, தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படியா அவர் பலியானார். ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடானது வேற எதுவுமே கிடையாது. இந்த அன்புக்கு ஈடானது அந்த அன்பு இருக்கே, பரலோக அன்பு, பாவியை தேடி வந்த அன்பு. இப்படி ஒரு இமேஜினேஷனில் நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் கேட்டிருப்பார் ஒரு கேள்வி, யாரை நான் அனுப்புவேன் அப்படிங்கும்போது அந்த தூதர்கள்லாம் சைலண்ட்டாக அமைதியாக இருந்திருப்பாங்க. ஏசாயா 6:8வது வசனத்தின்படி ஏசாயா சொன்னார், இதோ அடியேன் இருக்கிறேன், யாரை அனுப்புவேன் என்று கூப்பிடுகிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புன்னு ஏசாயா பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல புதிய ஏற்பாட்டில் இது மாதிரி பலியாகிறதுக்கு ஒரு ஆள் தேவை, யாரை அனுப்புவேன் அப்படின்னு பிதாவாகிய தேவன் இமேஜினேஷனில் சொல்கிறேன்.
இப்படி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், அவருடைய மடியில் செல்ல குமாரன் செல்ல பிள்ளையா இருந்தார். வாசிங்களேன், நீதிமொழி 8வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. நீதிமொழி 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்பொழுதும் பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா இருந்த செல்ல குமாரன், நேசகுமாரன், நேசகுமாரன் அவருடைய மடியில. யாரையும் அனுப்புவாங்கும் போது நான் போறேன்னு சொன்ன உடனே எப்படி நீ பிறக்கிறதுக்கு சத்திரத்தில் கூட உனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அக்கார்டிங் டு லூக் சாப்டர் 2:7, லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவர் பிறக்கிறதுக்கு சத்திரத்திலும் இடம் இல்லாது இருந்தது. சத்திரத்தில் கூட உனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. போறியா? போறேன். அடுத்து அவனை நீ 33 வருஷம் இருக்கணும், வாழ்றியா? ரைட்டு, 33 வருஷம் இருக்கிறேன். 3 வருஷம் ஊழியம் செய்யணும். ரைட்டு, 3 வருஷம் ஊழியம் செஞ்சுறேன். கடைசியில் உன்னைய கொடூரமாக கொலை செய்வாங்க. வெள்ளாட்டு கடாவை ஒரே வெட்டினாங்கன்னா ரத்தம் வந்துடும். உடனே ரத்தத்தை பூசுவாங்க. அவங்க பழியை கொடுத்துருவாங்க, தகன பலி. அதை சுட்டெரிச்சிருவாங்க. அது தகன பலியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதை போல் நீ ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கணும். கொடுப்பியா? கொடுக்குறேன். துடிக்க வச்சு உன்னை, நம்ம பாஷையில் சொன்னால் துடிக்க வச்சு உன்னை கொலை செய்வாங்க. டக்குன்னு கொண்டுட்டா பிரச்சனை இல்லை. துடிக்க வச்சு கொள்றதை 2 கையில் ஆணி அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்றியா? ஏற்றுக்கொள்கிறேன். தலையில் முள்முடியை வச்சு சூட்டுவாங்க, அமுக்குவாங்க, ரத்தமாக வரும். ஏற்றுக்கொள்றியா? ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் தெரியாமலாம் இயேசு கிறிஸ்து வரலை. அந்த ஆடு ஒருவேளை வெள்ளாட்டுக்கடா பலி கொடுக்கும்போது ஆட்டுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மனுஷகுமாரனுக்கு எல்லாமே தெரியும். ஒன்று தான் தெரியாது, அவருடைய 2ஆம் வருகை மாத்திரம்தான் தெரியாது. மீதி எல்லாமே இயேசுவுக்கு நல்லா தெரியும். அவர் பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஏன்னா யோவான் 8:29 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்கிறபடியால் அவர் எப்பொழுதும் என்னை தனியே இருக்க விடவில்லை. வாசிங்க, யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எல்லா ரகசியத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். எல்லாம் தெரியாமல்ல இப்படி என்ன கொடூரமா கொலை செய்வாங்க, 3 நாள்ல மனுஷகுமாரன் எழுந்திருப்பான்னு எல்லாத்தையும் சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவங்க, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு. அப்பாலே இப்போ சாத்தானே இதுதான் சம்பவிக்கணும், பிதா சித்தம் கொண்டிருக்காரு, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன், இது சம்பவிக்க கூடாதுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாமே தெரிஞ்சு பலியானார். தான் நேசம். இந்த பரலோக நேசம் இருக்க, அந்த நேசத்தில் நீங்கள் கலந்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வேற எதுவுமே பெருசாக தெரியாது. அந்த அன்பு இருக்கே, பலியானார், கிருபாதார பலியானார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக கிறிஸ்து பலியானார். ஹல்லேலூயா. நான் சாக வேண்டிய இடத்துல என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாயிராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் என்னுடைய பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்தணும். இல்லைன்னா பழைய ஏற்பாட்டின்படி வெள்ளாட்டு கடாவை ஒவ்வொரு நாளும் கொண்டு வரணும், இல்லை மாதம் ஒரு முறை கொண்டு வரணும், வசதிக்கேற்ப வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வரணும். இப்படி நான் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் எனக்காக அவரே ஆட்டுக்குட்டியா மேய்ப்பனானவரே ஆடை போல நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள, அந்த பலியான அந்த அன்பை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அந்த அன்பு பலிங்கும் போது எனக்காக பலியானார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல. அண்ணன் தம்பி 2 பேர் போல இருப்பாங்க. அண்ணன், ஒரு சின்ன குட்டி கதை உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அண்ணன் தம்பி ட்வின்ஸ், 2 பேரும் ட்வின்ஸு. அண்ணன் எப்பவுமே நல்ல பையன்தான், சர்ச்சுக்கு போவான். தம்பி கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போவான், கிரிக்கெட் விளையாட. சண்டே ஸ்கூலுக்கு போக மாட்டான், சர்ச்சுக்கு போக மாட்டான். தம்பி என்ன செய்வான்னா, கிரிக்கெட் கிரவுண்டில் போய் விளாடுவான். விளாடும்போது விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சண்டை. அண்ணன் எப்போவுமே கூப்பிடுவான், சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுவான். தம்பி வரமாட்டான். தம்பி எப்போவுமே பைபிள் படி இளைய குமாரன், சேட்டையை காட்டுறவன். அவன் என்ன பண்ணிட்டான்னா, கிரிக்கெட் கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை பேட் பிடிக்கும்போது அம்பேர் அவுட்டு கொடுத்துட்டாரு. இவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவுட்டு இல்லை, பேட்டில் டச் ஆகலை, கீப்பர் பிடிச்சிட்டாரு. அவுட்டு கொடுத்த உடனே கோபத்தில் என்ன பண்ணான்னா, ஓங்கி பேட்டை வச்சு அம்பேர் மண்டையிலே அடிச்சிட்டாப்புல. அம்பேர் கீழே விழுந்துட்டார்.
விழுந்த உடனே ரத்தமாக வருது. உடனே இவன் பார்த்து, அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஜீப் வந்தது, இவனை விரட்டுது. அவன் தான் ஓடுறாங்க, அவனை விரட்டுறாங்க. அவன் போன உடனே நேராக ஓடுறான், பின்னாடி போலீஸ் விரட்டுறாங்க. இவன் சந்து பொந்தில் வண்டியை நிறுத்திட்டு போலீஸ் இவன் பின்னாடியே விரட்டுறாங்க. கடைசியில் வீட்டுக்கே போயிட்டான். வீட்டுக்கு போய் கதவு தட்டுறான், உள்ள அண்ணன் இருக்கிறான். அண்ணனை பார்த்து என்னை காப்பாற்று அப்படிங்கிறான். இந்த தம்பி காப்பாற்றுனோடனே என்னாச்சு உன் சட்டையெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் ரத்தமாக இருக்க, என்னாச்சு இந்த மாதிரி என்னை அவுட்டு கொடுத்துட்டான், அடிச்சிட்டேன், போலீஸ் விரட்டிட்டு வராங்க, என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், அண்ணன்காரன் சொன்னான், உன் சட்டையை கழட்டு அப்படின்னோடனே இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சட்டையை கழட்ட சொல்கிறான் அப்படின்னு. சட்டையை கழட்டி இவன் வாங்கி போட்டு இவன் சட்டையை அவனுக்கு கொடுத்துட்டான். அதுக்குள்ளே போலீஸு கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. திறக்கலை, உள்ளே பூட்டி இருந்துச்சு. லத்தியை வச்சு அடித்து கதவை உடச்சி உள்ளே வந்துட்டாங்க. வந்து இவன் சட்டையெல்லாம் ரத்தமாக இருக்குங்கவும் 2 பேரும் சேமாக இருப்பாங்க. இவனை பிடிச்சிட்டாங்க. நீ எங்களுக்கே ஓட்டம் காட்டுறியா அப்படின்னு பிடிச்சி அடிக்காங்க. இல்லை அவன் இல்லை, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் தப்பு பண்ணேன், போடா நீ போடான்னு அவனை கொண்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடியில் அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் கடைசியில் செத்தே போயிட்டான். பலியாயிட்டான். தம்பி மேலே வச்ச நேசத்துக்காக அண்ணன் பலியாயிட்டான். இதை உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். சண்டே ஸ்கூலில் சொல்கிறது போல் உங்களுக்கு சொல்கிறேன். சில வேளையில் புரியாது, அதுக்காக சொல்கிறேன். இதே போல் நம்ம மேலே வச்ச அன்புக்காக கிறிஸ்து பலியானார். நீங்கள் பலியாக வேண்டிய இடத்துல அவர் பலியானார். ஹல்லேலூயா. அந்த அன்பு இருக்கே, கிருபாதார பலியான அந்த அன்பு யோவான் 3:16 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். For God so loved the world that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த பலின உடனே உங்க மைண்ட்ல வர வேண்டியது என்ன தெரியுமா? தேவ அன்பு. எனக்காக பலியான கிறிஸ்துவின் அன்பு, எனக்காக தம்மையே மேய்ப்பன் பலியான அந்த அன்பை மறந்துடவே கூடாது. எனக்காக ஓப்பனாக சொல்ல போனால் எனக்குன்னு வெட்டப்பட்ட குழியில் நான் மறிக்க வேண்டிய இடத்துல, நான் ஒருவேளை மறிக்க வேண்டிய இடத்துல எனக்காக ஒருத்தர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. நான் மறிக்க வேண்டிய இடத்துல, நான் பலியாக வேண்டிய இடத்துல கிறிஸ்து பலியானார். ஹல்லேலூயா. இந்த பலியில, புதிய ஏற்பாட்டின்படி இந்த பலியில கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் அன்பு, தேவ அன்பு. இந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கா? ஹல்லேலூயா. பலியானார். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லப்பட்டு, பரிசுத்த ஆவியினால அந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க, இந்த இடத்துல இருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அவர் பலியான அந்த அன்பை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் நம்மையும் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பலியானார். சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பில் நிறைஞ்சிட்டோன்னா நீங்களும் நானும் நம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு பயப்பட மாட்டோம். என்கிட்ட கேட்பாங்க, எப்படிங்க இவ்வளோ தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாங்க? ஒரு டிசம்பர் மாதத்தில் 10 நாளில் ஒரு 80 கிராமத்தில் நானும் என் ஒய்ஃபும் போய் பிரசங்கம் பண்ணோம். ஒரிசாவில் கஜபதி கந்தமால் பகுதியில், மலை பகுதியில் ஃபுல்லாக தங்கி இருந்து பயங்கர குளிர். டாட்டா மேஜிக் மேலே ஏறி நின்று சத்தமாக பிரசங்கம் பண்ணி நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணோம். பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, வில்லேஜு, மலை பகுதியில் ஃபுல்லாக ஏறி இறங்கணும். 79 கிராமத்தில் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கிராமத்தில் ஆக்ரோஷமாக அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு வந்தாப்புல, குத்திட்டாருன்னு நினச்சேன். என்னதான் நீ தான் இயேசுவை பற்றி சொன்ன அப்படிங்கிறது போல் அடிக்கிறதுக்கு குத்தி வாங்க வந்தார். அந்த நேரத்தில் இன்னொரு கை அங்கே அவன் கூட உள்ளவனே ஒருத்தன் கையை பிடிச்சி அப்படி அவனை கீழே சாய்ச்சிட்டாப்புல, சாய்ச்சி எழுத்துட்டு கொண்டு போயிட்டாப்புல. என் ஒய்ஃபு, ஏன் அடிக்க போகிறீங்க? வேணாங்க வந்து நிறுத்திட்டோம்ல அப்படின்னு சொன்னாப்புல. கடைசியில் வண்டியை கொளுத்து வாங்குறான், என்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பில் அதுக்கப்புறம் எல்லாம் நினச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாஸ்டர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வைலண்ட்டாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அன்பில் நிறைஞ்சிட்டோன்னு வைங்களேன், எதையும் குறித்து பயப்படாது. எனக்காக ஒருத்தர் பலியானார், நான் மறிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் பலியானார்.
நான் யோசிச்சு பார்ப்பேன், எப்படிடா பவுல் இப்படிலாம் ஊழியம் செஞ்சுருக்கிறார். ஒரு பட்டணத்தில் பிரசங்கிக்கும் போது அவரை அடித்து தூக்கி கூடையில் தூக்கி ஒரு இது செவுத்து வழியை இறக்கி விடுறாங்க. அடுத்த பட்டணத்தில் உடனே அத்தனை பட்டணத்தில் போய் ஆவியில் வைராக்கியம் கண்டு அந்த ஜனங்கள் விக்கிரகத்தை தொழுது கொள்வதை பார்த்து ஆவியில் வைராக்கியம் கொண்டு எப்படிடா ஊழியம் செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தேவ அன்புல எனக்காக அவர் பலியானார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக மரித்தார். அந்த சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நம்மளால சும்மா இருக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும்போது கூட ட்ரெயினில் பிரசங்கம் பண்ணிட்டு தான் வந்தோம். கர்த்தருக்கு சோத்திரம். என்ன ஆண்டவர் சித்தானா நாளைக்கு காலையில் கூட பெங்களூர் ட்ரெயினில், இன்றைக்கி நைட்டு ட்ரெயினை பிடிச்சிருவோம். 12 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி நைட்டு பிரசங்கம் பண்ண முடியாது, காலையில் பிரசங்கத்தை ஆரம்பிப்போம். தமிழில், இங்கிலீஷில், முடிஞ்சால் கன்னடா, ஹிந்தியில் என் மனைவி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. 4 மொழியில் நாளைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாளை கழித்து ஆந்திரா போகிற ட்ரெயினில் பிரசங்கம் பண்ணுவோம். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ட்ரெயினில், பஸ்ஸில், ஃப்ளைட்டில் பயப்படலை. காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, நான் 10 முறைக்கு சூசைட் போனேன், கடவுளே இல்லைன்னு அலைஞ்சேன், நானே சாக பிரயாசப்பட்டேன், என்னைய சாக விடாமல் காப்பாற்றி என்ன வாழ வச்சு நான் மறிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்து எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமலும் இருப்பான்னு யோவான் 11:25-26 வாசிங்களேன். யோவான் 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. வார்த்தை அழுத்தம் திருத்தமா, மறியாமலும் இருப்பான். சாவு கிடையாதுயா. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் சாக விடலை. இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனையை தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா? ரொம்ப ரிஸ்க், லைஃப் ரிஸ்க்லாம் தாண்டி வந்திருக்கு. ஆண்டவர் கிருபையில் நான் மறிக்க வேண்டிய இடத்துல நான் உனக்காக மறிச்சிட்டேன்டா. உடனே நான் எப்போவுமே சொல்லுவேன், ஐ எம் டூயிங் காட்ஸ் பிஸ்னஸ். நான் கடவுளுடைய பிஸ்னஸை பண்ணுறேன். எல்லோரும் அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க ஓனர் இருக்கிறார், மாலிக் எஜமான் இருக்கிறாருன்னா, அந்த லேபர்ஸு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, சேலரி கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எஜமான் வந்து நிற்பார். உலக பிரகாரமான ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவர் எஜமான் வந்து நிற்பார். உண்மையான எஜமான் தான். அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய லாஸு அப்படின்னா அவருக்கு லாஸ் இல்லை, இவருக்கு லாஸு. அவர் செயல்பட முடியாமல் போயிடும், ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சுன்னா கம்பெனிக்கு லாஸ், இவருக்கு லாஸு. முதல் போட்ட எஜமானுக்கு லாஸுன்னு சொல்லி அதை எப்படி சரி பண்ணேன்னு சொல்லி தான் பிரயாசப்படுவார். நான் கர்த்தருடைய வேலையை செய்கிறேன். நான் மறிச்சிட்டேன்னா ஓப்பனாக சொல்ல போனால் கடவுளுக்கு பெரிய லாஸு. நான் உயிரோடு இருந்தேன்னா, நான் செத்தேன்னா எனக்கு லாபம். நான் சொல்லலை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். நான் உயிரோடு இருந்தேன்னா ஆண்டவருக்கு லாபம், நான் செத்தேன்னா எனக்கு லாபம். நான் கர்த்தருடைய வேலையை செய்கிறேன், காட்ஸ் பிஸ்னஸை பண்ணுறேன். நான் திரும்ப சொல்கிறேன், நான் உயிரோடு இருந்தேன்னா கர்த்தருக்கு லாபம். என்ன லாபம்? கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், சுவிசேஷம் சொல்லுவேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், எப்படியாவது தேவ ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை சேர்க்கணும்னு சொல்லி பிசாசோட போராடுவேன், யுத்தம் பண்ணுவேன், முழங்கால நிற்பேன், மணிக்கணக்காக ஜெபிப்பேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், சுவிசேஷம் சொல்லுவேன். 1 Corinthians 4:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர்கள்னு சொன்னது போல பைத்தியக்கார மாதிரி ஆண்டவருக்காக உயிரை வெறுத்து ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக ஆத்மா ஆதாயம் செய்வேன், ஆண்டவர் ராஜ்யத்தில் ஆத்மாக்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் பிரயாசப்படுவேன். நான் செத்துட்டேன்னு சொன்னால் என் சாப்டர் க்ளோஸ். நான் கடவுளோட சந்தோஷமாக பரலோகத்தில் துதித்து பாடிட பாத்திரமே அப்படின்னு பாடி அங்கே ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருப்பேன், துதிச்சுக்கிட்டே இருப்பேன், 24/7 ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேன். அதில் எனக்கு தான் லாபம். அங்கே போயாச்சுன்னா அதுக்கப்புறம் துக்கம். வெளிப்படுத்தல் 21:4 தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார், அங்கே துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணமும் இல்லைன்னு, இனிமேல் மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு லாபம். ஆனால் பூமியில் இருந்தால் அவருக்கு லாபம். அதனால என்ன உயிரோட வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் எனக்காக அவர் பலியானார். முதலாவது பலியானது நான் அவரை நேசிக்கணும்,
ரெண்டாவது, எனக்காக பலியானது எதற்கு? நான் அவருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவருக்காக ஆத்துமாதாயம் செய்யணும். உங்களுக்காக பலியானான்னு சொல்லி கை தட்டிட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆத்திரம் சோத்திரம் ஆமேன்னு போட்டு போறதுக்கல்ல, அவரை நேசிப்பதற்கு, அவருக்காக ஊழியம் செய்வதற்கு, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு அவர் எனக்காக பலியானார். அல்லேலூயா. மார்க் 10:45 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அவருக்கு தெரியும் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யணும், ஜீவனை கொடுக்கணும் வந்தார். அவர் எனக்காக பலியானார்ங்கிறத அறிந்து அவரை நேசிக்க வேண்டும். அவர் எனக்காக பலியானார் என்பதை அறிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் எனக்காக பலியானார் என்பதை அறிந்து அவருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல தான் ஸ்டக் ஆகுது. விசுவாசிகளாகவே இருக்கிறாங்க, இல்லைன்னா விச ஊசியாயிடுறாங்க. பக்கத்தில் பாஸ்ட்டுக்கு வேணா நடக்கும், நமக்கு நடக்காதுக்கா அப்படின்னு நெகட்டிவாக பேசி அந்த விசுவாசி இங்கே ஒரு பிரசங்கத்தை பண்ணி அங்கே ஒரு பிரசங்கத்தை பண்ணி அவங்கள அனுப்பிடுறாங்க. அவங்க பாய்சன் இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறாங்க, விச ஊசியை போட்டு விட்டுறாங்க. அவங்க போயிட்டு ஆமாண்ணே இது நமக்கு நடக்காதுல்ல, அங்கே வார்த்தையை கேட்கும்போது நமக்கு நடந்துருங்கிற ஒரு விசுவாசத்தில் இருப்பாங்க. அங்கே பக்கத்தில் இருந்துட்டு வேற ஊசியை போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசி ஒவ்வொருவருமே கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. எனக்காக ஒருத்தர் பலியானார், என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்தார். நான் அவரை நேசிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன்னு கையை தட்டிட்டு நிற்கிற இடத்துல குதிச்சுட்டு பாட்டு பாடிட்டு போறதல்ல. ஓப்பனா சொல்ல போனா உயிரை வெறுத்து ஊழியம் செய்யணும். அப்பெல்லாம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க. ஹல்லேலூயா. வாசிங்களேன், வெளிப்படுத்தல் 12:11 எப்படிலாம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. எப்படி பிசாசை ஜெயித்தாங்களாம்? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவங்க. அல்லேலூயா. என் பிள்ளை ஜெயிப்பான், என் பிள்ளை ஜெயிச்சிருவா, என் மகன் என்ன விசுவாசிக்கிறவன் ஜெயிப்பான் அப்படின்னு ஆட்டுக்குட்டியானவர் பலியானார். ஹல்லேலூயா. 100 ஆடு இருக்கும்போது ஒரு ஆடு நாசமா போனா போதுன்னு தொலைஞ்சு போச்சுன்னு விடல. லூக்கா 15:1 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரே ஒரு ஆட்டுக்காக 99 ஆட்டையும் விட்டுட்டு காணாம போன ஒரு ஆட்டை தேடினாரு. அந்த ஒரு ஆட்டுக்க தேடி கண்டுபிடிச்சு தோல்ல போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஆட்டுக்காக பலியானார். ஹல்லேலூயா. அந்த ஆடு தான் நீங்கங்க, அந்த ஆடு தான் நீங்க. உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, அந்த ஆடு தான் நான். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி தான் நான். ஹல்லேலூயா. எனக்காக பலியானார். பரலோகத்துல தோல்ல போட்டு சந்தோஷப்படுவாரு, இந்த ஆட்டுக்காக தான் நான் உயிரை கொடுத்தேன். இந்த ஆடு என்கிட்ட வந்துச்சு, இந்த ஆடு என்ன பண்ணது தெரியுமா? என்ன அல்லேலூயா சோத்திரன்னு பாடி துதிச்சது. அது மாத்திரம் இல்ல, நடுரோட்டில் நின்று செய்தி அறிவித்தது. இந்த ஆடு பயப்படல, மரணத்தை பார்த்து பயப்படல, சாட்சியின் வசனத்தினால ஜெயித்தது. இந்த ஆடு மரணம் நேரிடுறதே இருந்தாலும் அதுக்கு ஆண்டவர் என்ன தப்புவிப்பாருங்கிற நிச்சயத்தோடு எனக்காக ஊழியம் செஞ்சதுன்னு அவர் சொல்லணும். ஹல்லேலூயா. யோபு குறித்து சாட்சி கொடுத்தது போல, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைவுமாகிய என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு யோபு 1:8 ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த யோபு ஒருவேளை தம் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு அவரும் பலி கொடுத்திருக்கிறார். 5வது வசனம் வாசிங்க, யோபு 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள்,
அவர்களை அழைத்தனுப்பி என்று சொல்லி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்காக எனக்காக பலியானவருக்காக பலியாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் உன்னுடைய நேசகுமாரன் உன் செல்ல பிள்ளை எனக்கு பலியா கொடுன்னு கேட்கும்போது வாசிங்களா, ஆதியாகமம் 22:2வது வசனம். யோபு தம் பிள்ளைக்காக பலி செலுத்தினார், சர்வாங்க தகன பலி. ஆபிரகாம் தம் பிள்ளையே பலியா கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். வாசிங்க 2வது வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றிலே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலியாக பலியிடு. ஹல்லேலூயா. நீங்க உங்களையே பலியா கொடுக்கணும், உங்க பிள்ளைங்களை கொடுக்கணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பலி என்ன தெரியுமா? நம்மையே பலியா கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைய கொடுக்கணும், கணவனா மனைவியை கொடுக்கணும். நானும் என் மனைவியும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம், உயிரை பணையம் வச்சு தான் ஊழியம் செய்கிறோம். ரொம்ப ரிஸ்க் தான். பிஜேபி கவர்மெண்ட்டில் செய்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார். நமக்கு தெரியும், என்ன வந்தாலும் கர்த்தர் சோத்துறோம். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் யூடியூப்லாம் போடாதீங்க, ஃபேஸ்புக்கெலாம் போடாதீங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டால் என்ன செய்வாங்க பாஸ்டர் அப்படின்னு. ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்களாம் கஷ்டப்படுவாங்களே பாஸ்டர். கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஜெயிலில் போட்டால் என்ன செய்வாங்க? அடிப்பாங்களா? அம்மா அடிப்பாங்க. வேறு என்ன செய்வாங்க? கொல்லுவாங்களா? இல்லை கொல்லலாம் மாட்டாங்க, அடிப்பாங்க. ஜெயிலில் ஒரு 2-3 வருஷம் வச்சுருவாங்க. வச்சா ஜெயிலில் போய் ஜெயில் ஊழியம் செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. பயந்தவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறவன் பயப்பட மாட்டான். அன்பு பயப்படாது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு 1 பேதுரு 4:8 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அன்பில் நிறைஞ்சி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், பலியாக ஒப்பு கொடுக்கணும். வாசிங்க ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். வாசிங்க ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஒப்பு கொடுன்னு பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு மறுவாரம் ஒரு அம்மா ஒரு சாக்கு நிறையா ரிச்சால கொண்டு வந்துச்சான். சாக்கு கொண்டு வந்து முன்னாடி வைக்கும். என்னடா ஒரு மூட்டையாக இருக்கே அப்படின்னு பார்த்தா உப்பு மூட்டையை கொண்டு வந்துருக்கு. அவர் சொன்னது ஒப்பு கொடுன்னு கேட்டு இந்த அம்மாவுக்கு உப்பு கொடுன்னு கேட்டிருக்கு. கடைசியில் உப்பு மூட்டையை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களையே ஜீவ பலி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த உப்பு கொஞ்சம் சிமிலராகவே இருக்கிறதுனால நம்ம தமிழ் பிரச்சனை. சரி, நீங்கள் we have to commit ourselves unto the hand of God as a living sacrifice for the glory of God. கர்த்தருடைய நாம மகிமைக்காக என்ன வந்தாலும் சரி. ஒரே ஒரு தரம் தான் இந்த பூமியில் வாழ்க்கை. எனக்காக பலியானவருக்காக நான் பலியாக ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை என் பிள்ளையா ரைட் ஆண்டவரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், என் குடும்பத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளே காணிக்கையாக கொடுத்துடணும். ஒரு சர்ச்சில் காணிக்கை எடுத்தாங்களோ, ஒரு சின்ன பிள்ளை சண்டே ஸ்கூல் பிள்ளை, அந்த பிள்ளை காணிக்கை அம்மாட்ட கேட்டுச்சா, அம்மா கொடுக்கலையா. அம்மாவை பார்த்து கையை கட்டி காட்டும், அம்மா இல்லைன்னு கையை காட்டியிருக்கு. இந்த பிள்ளைக்கு என்ன செய்யன்னு தெரில. காணிக்கை பாட்டு பாடிட்டாங்க. காணிக்கை எடுத்துகிட்டு வரும்போது காணிக்கை போட முடியல, காசு இல்லை, என்ன செய்யண்டு அந்த பிள்ளைக்கு அப்படியே இருக்கும். பாஸ்டர் சரி காணிக்கைக்காக இப்பொழுது ஜெபிப்போம் அப்படின்னோடனே ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை காணிக்கை பெட்டிக்குள்ளே நின்றுச்சு. உடனே பாஸ்டர், என்னம்மா உனக்கு அறிவு இல்லையா, சண்டே ஸ்கூல் பிள்ளை, உனக்கு வசனம் தெரியாதா, ஏம்மா காணிக்கை பெட்டிக்குள்ளே நிற்க. எங்கள் அம்மா காணிக்கை தரல, நான் என்னையே ஏசப்பா காணிக்கையாக கொடுக்கன்னு சொல்லிச்சான். ஹல்லேலூயா. நீங்கள் காணிக்கை பெட்டியில் நின்றுங்க. ஹல்லேலூயா.
உங்களையே காணிக்க ஆண்டவருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். நம்மையே கொடுத்துட்டா போதும். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. 26 வருஷமாக ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார். 2000 ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். இது வரைக்கும் ஆண்டவர் வெக்கப்படாமல் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்துகிறார். நினச்சி கூட பார்க்கல. இவ்வளவு ஸ்டேட்டில் போய் கனவுல கூட நான் பார்த்ததுலாம் கிடையாது. மகாராஷ்டிரா எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியாது. பஞ்சாப், இத்தனைக்கும் பிஏ ஹிஸ்ட்ரி தான் படித்தேன். மேப்பில் கூட தெரியாது எங்கே ஒரிசா இருக்குன்னு. ஒரிசா, குஜராத், ஜார்க்கண்ட், நிறைய இடத்துக்கு, வெஸ்ட் பெங்கால், நிறைய ஸ்டேட்டுக்கு ஆண்டவர் கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்டு. இப்போ ஆண்டவர் சித்தானா இது முடிச்சுட்டு நாங்கள் ஆந்திரா போவோம். ஆந்திராவில் ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்து 20ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால் 10 நாள் போகிறோம். போய்கிட்டே ட்ராவல் ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணோம். ஆண்டவருக்காக பிரயாசப்படுறோம். எப்படியாவது பழைய ஏற்பாடில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். யோனாவை பார்த்து நினிவேக்கு போன்னு சொன்னார். அவர் விலகி கொஞ்சம் தர்சீஸுக்கு போனார். தர்சீஸுக்கு போனால் தப்பு, திரும்பியும் நினிவேக்கே போகணுன்னு சொல்லி மீன் வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்படுத்தி நினிவேக்கு அனுப்புனார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் உலகம் ஃபுல்லாக போக சொல்லிட்டார். ஹல்லேலூயா, உலகம் ஃபுல்லாக போ. வாசிங்களேன், மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனம். மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்க உலகமெங்கிலும், கேரளாக்காரங்க மாதிரி உலகமெங்கிலும் போய் சாயா கடை ஆரம்பின்னு சொல்லல. ஹல்லேலூயா. மலையாளி சாயா துக்கான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ பஞ்சாபி மாதிரி சரி, வேற யாரையும் இழுக்க வேண்டாம், நம்ம பைபிள் படியே போவோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி உலகம் ஃபுல்லாக போய் நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்கறதுக்கு ஆண்டவர் உலகம் ஃபுல்லாக போக சொல்ல. உலகம் ஃபுல்லாக போய் எனக்கு ஊழியம் செய், என்னுடைய சுவிசேஷத்தை அறிவி, எனக்காக வாழ் அப்படின்னு சொல்லி ஒன்னையே நீ பலியாக கொடு அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இப்படி யோவான் 3:16 வாசமோ அதே போல் 1 யோவான் 3:16 வாசிங்க. நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோமா? வாசிங்க. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அவர் எப்படி தன்னையே பலியா கொடுத்தாரோ அதே போல நாமும் பலியா கொடுக்கிறதுக்கு கடனாளியாக இருக்கிறோம். எப்படி கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையோ அதே போல பலியானவருக்காக நம்ம பலியா நம்மையே கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பலியானவருக்கு அடிமை. எனக்கு நான் பலியாக வேண்டிய இடத்துல எனக்காக ஒருத்தர் பலியானார், அவருக்கு நான் அடிமை, அவருக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நைட்டு கடன் வாங்கினவங்க எத்தனை பேருக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரில. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடன் வாங்கிட்டு காலையிலே கடன்காரன் கதவு தட்டிடுவானோ, தூக்கம் போச்சு பாஸ்டர், வாங்கினதுலேருந்து சாப்பிட முடியல, கடன்காரன் தட்டிடுவானோ, கதவு தட்டிடுவானோ, பக்கத்தில் வீட்டில் கேட்டுமோ, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் பொறுத்துக்காங்க, ஒரு 2 மாதத்தில் தந்துடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப கொஞ்சம் சவுண்டாக கேட்கும்போது அடுத்த 6 மாதத்தில் அவன் இன்னும் சவுண்டை கூட்டும்போது ஐயோ மானம் போகுதே அப்படின்னு சொல்லி அவங்களால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அதே போல் உங்களுக்கு எனக்கும் அப்படி ஒரு பாரம் வந்துடணும். சுவிசேஷம் சொல்லலையே, ஆண்டவரை பற்றி சொல்லலையே, சார் இந்த வாய்ப்பு கிடச்சிதே, நான் சொல்லாமல் விட்டேனே, இந்த வாய்ப்பை ஆண்டவருக்காக நான் பலியாக என்ன கொடுக்கலையே, என்னையே நான் பலியாக கொடுக்கணுமே, ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு, நான் செய்யணுமே, நான் செய்யலையே, ஊழியம் செய்யலையே, இந்த துடிப்பு உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், நம்ம மக்கள் இருக்காங்களே அவங்க சொல்லும் போதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படிம்பாங்க. ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி செஞ்சோம் பாஸ்டர், நாங்கள் உங்களுக்கு மேலெல்லாம் செஞ்சோம் பாஸ்டர், இப்போ என்னாச்சு பாஸ்டர் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் பலவீனம் இருக்குது பாஸ்டர், இப்போ எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுல்ல, செட்டில் ஆன பிறகு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல் அப்படி ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆண்டவர் வந்தார்னா, இன்றைக்கி வந்த உடனே ஆண்டவர் கேட்பார், உனக்காக நான் பலியானனே, நான் கிருபாதார பலியாக என்னையே கொடுத்தனே, என் ஜீவனை கொடுத்தேன், ரத்தத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்தனே, நீ எனக்காக என்ன கொடுத்த அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. நம்மையே பலியாக கொடுக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் நீ கொடுக்க வேண்டாம் நான் கொடுக்கன்னு சொல்லி அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. புதரில் கட்டப்பட்டு எப்படி தான் அந்த மோரியா மலையில் ஆடு போச்சுதோ ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக உதாரணமாக சொல்லப்பட்டு, இயேசு தன்னையே பலியாக கொடுத்தார். நீ கொடுக்க வேண்டிய இடத்துல நீ கொடுக்க வேணாம்ப்பா, நீ கொடுக்க வேணாம், நான் தாரேன்னு சொல்லி
தன்னையே கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். பைபிள் படி 2 வச்சுருந்தா 1 கொடுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதனையில் சொன்னார். ஆனால் அவருக்கு இருந்தது ஒரே வாழ்க்கை. அந்த ஒரே வாழ்க்கையை பலியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்கும் அதே ஒரே வாழ்க்கை தான் அந்த பூமியில். கண்ண முடியாதுன்னா முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ். கொஞ்சம் ப்ரீத்துக்கு ஆண்டவர் ரெஸ்ட் கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ உலக யுத்தமாக மாறப்போதோ தெரில. ரஷ்யா இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை அமெரிக்கா ரஷ்யாவை அட்டாக் பண்ணிச்சு, சைனாவை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஈரான் கூட சேர்ந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீனாக்காரன் நம்ம எல்லையை பிடிக்கணும் ரொம்ப பிளான் பண்ணவும், நமக்குள்ளேயும் கொஞ்சம் அங்கிட்டு ஒரு பாம்பு இங்கிட்டு ஒரு பாம்பு போட்டான்னா என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. எப்போ மரணம் வரும்னு தெரியாது. நம்மளே பலியாக வேண்டிய சூழ்நிலை ஆகுமா தெரியாது. 3வது உலக போர் வருமா தெரியாது. லட்சக்கணக்கான பேர் 2 வேர்ல்டு வாரில் இறந்துருக்காங்க. 3வது உலக போர் வந்துச்சுன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் மறிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. எசேக்கியேலில் சொல்லப்பட்டது நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் எழுதப்பட்டது எல்லாமே அப்படியே அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. தேசத்துக்கு ரோமா தேசம் எழும்பும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் இருக்கு. அப்படியே பைபிளில் சொல்லப்பட்டபடியே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் எனக்காக இருப்பேன், வெந்தது உலக மனுஷன் சொல்லுறது போல் வெந்தது தின்னா விதி வந்தால் செத்தேன் அப்படிங்கிறது போல் உலக மனுஷன் போல் அப்படியே இருப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை பார்த்து வேதனைப்படுவார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எனக்காக பலியானார், எனக்காக பலியானவருக்காக நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்போவுமே பெஸ்ட்டை கொடுக்கணும். நான் டேப் வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டேப் வச்சுருந்தேன். மலைப்பகுதியில் ஊழியத்துக்கு போனால் ஆண்டவர் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. பெஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்க சொன்னார்னா கொடுத்துட்டு வந்துடுவோம். அதான் மாருதி SX4 தூத்துக்குடியில் வச்சுருந்தோம். ஆண்டவர் சொன்னார், அந்த காரை போய் கொடுத்துட்டு அவர் சொல்லுவார், அந்த பாஸ்டர் சொல்லுவார், நான் கார்லேயே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லுவார். நீ கேட்கக்கூடாது, நீ ஆட்டோவில் வரணும். வாடகை ஆட்டோ பிடிச்சி, அவர் வாடகை காசு கொடுத்தா கூட காசை வாங்கக்கூடாது, நீயும் உன் மனைவியும் வாடகை ஆட்டோவில் வரணும் அப்படின்னு சொன்னார். அதே போல் காரை போய் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாவியை கொடுத்துட்டு காரை கொடுத்துட்டு கிளம்போது அவர் சொன்னார், காரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. பாஸ்டர் உண்மையாவா பாஸ்டர்? ஆண்டவர் கொடுக்க சொன்னாரா? ஆமாம் பாஸ்டர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தோம். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் காரில் ட்ராப் பண்ணிடுவார், ஒரு பிரதர் இருக்கிறார் ட்ராப் பண்ணிடுவார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர்னு தேங்க்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அவர் சொன்னார், இல்லை நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னு, நீங்கள் ப்ரேயர் நடத்துங்க, நாங்கள் அடுத்து ஒரு மீட்டிங் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி காரை கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் வாடகை ஆட்டோவில் வந்தோம். ஹல்லேலூயா. கொடுக்க தான் ஆண்டவர் பெஸ்ட்டாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்கே ஒரிசா போனோம். இப்போ ஆண்டவர் ஷிஃப்ட் காரை கொடுத்துருக்காரு. ஆந்திரா வரைக்கும் ஷிஃப்ட் காரில் வந்தோம். ஷிஃப்ட் காரை ஆந்திராவில் ஒரு பாஸ்டர் வீட்டில் போட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஒருவேளை ஆண்டவர் கொடுக்க சொன்னான்னா கொடுத்துட்டு நான் திரும்பியும் ட்ரெயின்லேயே போயிடுவோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஒஸ்ட்டை கொடுக்கக்கூடாது. பெஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது காணிக்கை அல்ல, உங்களையே பலியாக கொடுக்கணும், நம்மையே கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டோன்னு வைங்களேன், நம்ம கொடுத்துட்டோன்னா நமக்குள்ளது எல்லாமே அவருக்கு தான். ஹல்லேலூயா. நமக்குள்ளது எல்லாமே அவருக்கு. அக்கார்டிங் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் 10ல் 1 தான் அவருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி முழுமையாக நம்மையே அவர் கொடுத்துடணும். கொலோசியர் 3:24 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. நீங்கள் கர்த்தராய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. கொலோசியர் 3:24. தப்பா வாசிக்கிறீங்களே? எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த மனப்பூர்வமாக செய்கிறதுல ஒரு ஜோக்கு சொல்கிறேன். இந்த 500 ரூபாலாம் பேசும். 500 ரூபாலாம் என்ன பேசுனா, நான் மெடிக்கலுக்கு போகிறேன் அப்படிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு 500 ரூபாலாம் பேசும். இந்த 50 ரூபாலாம் சொல்லும், நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், காய்கறி கடைக்கு போகிறேன் அப்படிங்கும். இந்த 10 ரூபா இருக்குதே, 20 ரூபா இருக்கே, இது சொல்லும், நான் சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி சண்டே சர்ச்சுக்கு போவேன் அப்படிங்கும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் அப்படி நடக்கா? ஹல்லேலூயா. பெஸ்ட்டு ஆண்டவர் கொடுக்கணும். நான் காசு பணத்தை சொல்ல வரல, இருந்தாலும் சொல்கிறேன். உதாரணத்துக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும், பெஸ்ட்டை கொடுக்கணும். ஆண்டவருக்காக பெஸ்ட்டை கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். வாசிங்களா, மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம்.
உங்கள் தசம்பாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நான் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்றார். வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் கிறிஸ்தவங்க படிச்சிருக்காங்களோ இல்லையோ, புறமதத்தினர் படிச்சிருக்காங்க. யாரு? புறமதத்தினர். இந்து ஜனங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. புறமதத்தினர் சொல்லுவாங்க கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டோம். ஆனால் நம்ம ஆண்டவர் வானத்தை பிச்சு கொடுப்பாராம். வானத்தை திறந்துருவார். இங்கிலீஷில் he will open the door of heaven சொல்லப்பட்டு, பரலோகத்தை திறந்து ஆண்டவர் கொடுப்பார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லைன்னு யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஏன்னா வாசிங்களேன், ரோமர் 8:31 வசனம் வாசிங்க. ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நெக்ஸ்ட் வசனம் 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு. சொந்த குமாரனும் பாராம அவரே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரா? நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அவர் கொடுப்பேன்னு சொல்றவருக்கு ஈக்குவலா நானும் தாரேன் ஆண்டவரே, என்னையே தாரேன் ஆண்டவரே, எனக்குள்ளதை தாரேன் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் நினைச்சிருக்காங்க. இந்த வருஷமே ஆண்டவர் வந்துருவாரு, இப்பவே வந்துருவாரு, நம்ம உடனே என்ன செய்வோம், வீடு வாசலாம் விற்றுருவோம் அப்படின்னு வீடு வாசல் நிலங்கள்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுருக்காங்க. முதல் நூற்றாண்டில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கு, ஒரு பெரிய பிரேக் த்ரூ வந்திருக்கு. காரணம் இல்லை நம்ம ஆஸ்தி அந்தஸ்தை சேர்த்து வச்சு வேஸ்ட்டு, ஆண்டவர் ராஜ்யத்துக்காக பயன்படணும்னு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த அப்போஸ்தலர்களும் வாவ் வெரி குட் சூப்பர், நிறைய இடம் கிடச்சி காசு பணம் கிடச்சி கம்ஃபர்டடாக இருப்போன்னு அவங்க அதோடு நினைக்கல. அவங்களும் ஆலயத்துக்கு வரும்போது வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லி அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அந்த சப்பானியை நடக்க வைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் அவங்க காசு பணம் கூட வச்சிருக்கல, இயேசுவை வச்சுருந்தாங்க. இயேசு வச்சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் அவங்கள தேடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம பெஸ்ட்டு ஆண்டவருக்காக பலியாக கொடுக்கணும், நம்மையே கொடுக்கணும். பலிங்கிறது காணிக்கையும் பொருந்தும். ஸோ நம்மையே கொடுக்கணும், நமக்குரியதை கொடுக்கணும், நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், நம்முடைய தாளந்தை கொடுக்கணும், எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அவருக்காக பலி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறான்னு. ஸோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரானாரே அப்படின்னு ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படும். ஸோ நீங்களும் நானும் அவர் நமக்காக பலியானார், நமக்காக. வாசிங்களா ரோமர் 2 கொரிந்தியர் 8:9 அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஃபைனான்சியல் பிரச்சனை. பாஸ்டர் இஎம்ஐ கட்ட முடியல, பாஸ்டர் வீட்டில் கடன் தலை விரிச்சு ஆடுது பாஸ்டர். ஒருத்தர் சொன்னாராம், பல்லு ஆடுது டாக்டர் அப்படின்னாராம். டாக்டர் கேட்டாராம், எந்த பாட்டுக்கு ஆடுதுன்னாராம். அதுபோல் கடன் பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுத்து பாருங்கள், உங்கள் லைஃப்பை கொடுத்து பாருங்கள், உங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள், உங்கள் தாளந்தை கொடுத்து பாருங்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு பாருங்கள். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி ஓடி போனீங்கன்னா அது தொடுவானம் போல் நீங்கள் குதிச்சிங்கன்னா எவ்வளோ உயரம் குதிக்க முடியும், குதிப்பீங்க, அதே இடத்துக்கு வந்துடுவீங்க. அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்படக்கூடியது, ஆண்டவருக்காக விதைக்கக்கூடியது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறார். லூக்கா 6:38 வாசிங்க. லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ
அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும். ஹல்லேலூயா. வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நம்ம தேசம் சந்திக்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற யாரும் காரணம் கிடையாது. இவங்கெல்லாம் காரணம் கிடையாது. நம்ம தான் காரணம். நம்ம ஜெபிக்காதது காரணம். நம்ம கர்த்தருக்காக நம்முடைய நேரத்தை கொடுக்காது. ஒரு மணி நேரம் ஜெபத்தில் வாங்கினா அதில் வர முடியல. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை 7 வாரம் வச்சுருக்காங்களா? அப்புறம் ஒரு சிலர் ரெகுலராக வாரீங்க, ஒரு சிலர் அப்பப்போ வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போகிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, வாரீங்களே, நீங்கள் பாக்கியவான்கள், தொடர்ந்து வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க, தாளந்தை கொடுங்க. ஆண்டவருக்கு எதை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போஸ்தலர் 20:35 பவுல் சொல்கிறார், வாங்குறதே பார்க்கணும், கொடுக்கறதே பாக்கியங்கிறார். அதே போல் உங்களையே பலியாக கொடுக்கறது பாக்கியம்னு நினச்சிருக்கோங்க. வாசிங்களேன், அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். அதை ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறார் பவுல். வாங்குறத பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பெஸ்ட்டை கொடுப்போம். பலியா, நான் என்னையே பலியா தாரேன். எனக்கு தெரியாது அடுத்து இங்கே மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை அதுக்குள்ளே ஆண்டவர் எடுத்துருவாரா, இல்லை அதுக்குள்ளே இன்னும் நடக்குமா தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ரிஸ்கான ஊழியத்தை செய்கிறோம். ஸோ கர்த்தருக்கு சோத்திரம், என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு சோத்திரங்கிறது போல தான் ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்களும் ஒப்பு கொடுத்து அந்த மாதிரி, எவ்வளோ மாதிரி பைபிளில் இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் அப்படின்னு சொன்னார். வாசிங்களா, யோவான் 15:13. நான் உங்களுக்கு செய்து போல நீங்களும். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்கு தன் ஜீவனை கொடுக்கிற சரி 13:15. 13 வாசிங்க. 13:15 வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பி an example. இயேசு மாதிரியா இருந்திருக்கிறார், பவுல் மாதிரியா இருந்திருக்கிறார். எதுல மாதிரியா இருந்தாங்க? செத்தாலும் பரவாயில்ல. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 நான் அனுதினம் சாகுறேன் அப்படிங்கிறார். அனுதினம் பலியா ஒப்பு கொடுத்தேங்கிறார். நான் அல்ல அப்படிங்கிறார். கலாத்தியர் 2:20 சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ, வாசிங்களா, கலாத்தியர் 2:20 என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக. கலாத்தியர் 2:20 ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் அல்ல அப்படிங்கிறார். நான் செத்துட்டேன், நான் இப்போ இருக்கிறது எனக்காக, பலியான அவருக்காக அப்படின்னு சொல்லி பவுல் தீர்மானித்து ஆண்டவருக்காக ஓடி இருக்கிறார். வில்சன் மதுரம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் அந்த ஓட்டத்தில் ஆண்டவருக்காக பலியானாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் பெஸ்ட்டை தருவேன் ஆண்டவரேன்னு பெஸ்ட்டை கொடுத்து பாருங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பல மடங்கு ஏற்றுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை இந்த கடைசி நாட்களில் உங்கள் நேரத்தை கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆத்ம ஆதாயம் பண்ணுறதுக்கு பலியானாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு தடவை தான், எந்த நேரம் மரணம் வரும்னு சொல்ல முடியாது, திடீர்னு வரலாம். ஆனால் மரிப்பதற்கு முன்பதாக நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்தீங்களா, கர்த்தருக்காக வாழ்ந்தீங்களா? பரலோகத்தில் அந்த கேள்வி கேட்கப்படும். உனக்காக உயிரே கொடுத்து உனக்காக பலியானவருக்காக நீ என்ன செய்தாய் அப்படிங்கும்போது, ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ ஊழியத்தை கொடுத்தீங்க, இவ்வளோ செஞ்ச ஆண்டவரே அப்படின்னு ஊழியக்காரங்க பரிசுத்தவான்கள் சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு நேரம் கொடுத்தேன், 24 மணி நேரம் கொடுத்தேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், எவ்வளோ நேரம் எனக்காக நேரத்தை செலவு பண்ணேன்,
நீ எனக்காக என்ன செஞ்ச. ஒரு சுவிசேஷத்தை பக்கத்தில் சுற்றி இடது பக்கம் வீடு, வலது பக்கம் வீடு, எய்த்தாப்பில் வீடு, பின்னாடி வீடு, 4 பக்கம் வீடு, அட்லீஸ்ட் ஒரு 4 வீட்டுக்காவது நற்செய்தி சொன்னியான்னு கேட்கும்போது, இல்லை ஆண்டவரே அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு பயந்தே கடைசியில் செத்து போயிட்ட ஆண்டவரே, நீ ஏன் மகளே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு ஏசாயா 41:10 சொல்லலையா? உலகத்தின் முடிவறிந்த சகல் நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு மத்தேயு 28:20 சொல்லலையா? இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு ஏசாயா 49:16 சொல்லலையா? சின்னவன் 1000 சிறியன் பலத்த ஜாதிமாவான் கத்ரானா, நீ ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு ஏசாயா 60:22 சொல்லலையா? ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேல் பற்றாதுன்னு நான் சொல்லலையான்னு அவர் கேட்பார். ஆமாண்டவரே நீங்கள் சொன்னீங்க பிரசங்கியார் மூலமாக சொன்னீங்க, பைபிள் படிக்கும்போது சொன்னீங்க, ஆனால் கேட்டுட்டு நான் பைபிளை தலைவாணி மாதிரி வச்சுட்டு படுத்து தூங்கினதான், கடைசியில் இங்கே வந்துட்டு ஆண்டவர் அப்படிங்க இங்கே வந்தது போதும், நீ அங்கே போயிருன்னு அங்கே அனுப்பிடுவார். ஹல்லேலூயா. அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்காக அவர் பலியானார். ஆண்டவர் அறிஞ்சும் அறிவிக்காதவங்க அங்கே போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? ஹல்லேலூயா. அகோர பாதாளம். அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்பட்டு உங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இருதயத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய இருதய துடிப்பின் பாரம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருமே பயன்படணும், ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவருக்காக பலியாகணும். நம்முடைய பலிங்கிறது சாக்ரிஃபைஸ். நம்ம டயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம டேலண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். முடிஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு தாளந்தை கொடுத்துருப்பாருன்னா, வசனத்தை படிக்கும்போது பாட்டு கொடுப்பாருன்னா, பாட்டு எழுதி நீங்களே பாடுங்களேன். உங்கள் பாட்டை வேறு யாரும் பாடாட்டினாலும் நீங்களே டியூன் போட்டு பாடுங்க, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. நான் இப்போ நிறையா தமிழ் பாட்டெலாம் ஒரியால் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரியா பாட்டை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. நான் ஒன்றும் நல்லவன் இல்லை, என்னை தேடி வந்தவர் நீரே, நான் உம்மை தேடவும் இல்லை, என்னை தெரிந்து கொண்டவர் நீரே. ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. கண்கலங்கி நின்ற போது கண்ணீரை துடைத்தவர் நீரே, பயம் என்னை பிடித்த போது கரம் பிடித்து காத்தவர் நீரே. ஹல்லேலூயா அல்லேலூயா 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 ஹல்லேலூயா அல்லேலூயா. பாவசேற்றில் புரண்ட என்னை இரத்தம் சிந்தி மீட்டவர் நீரே, பாதாளம் போன என்னை பரலோக வழி காட்டினீரே. பாவசேற்றில் புரண்ட என்னை இரத்தம் சிந்தி மீட்டவர் நீரே, பாதாளம் போன என்னை பரலோக வழி காட்டினீரே. ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒன்றும் நல்லவன் இல்லை, என்னை தேடி வந்தவர் நீரே, நான் உம்மை தேடவும் இல்லை, என்னை தெரிந்து கொண்டவர் நீரே. நான் ஒன்றும் நல்லவள் இல்லை, என்னை தேடி வந்தவர் நீரே, நான் உம்மை தேடவும் இல்லை, என்னை தெரிந்து கொண்டவர் நீரே. ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஜெப நேரத்தில் நானே பாட்டு எழுதிக்கிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பாட்டை அப்படி நம்மளே டியூன் பாட்டாக வந்துடும். ஹல்லேலூயா. எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் தாழ்ந்து ஆண்டவருக்காக பயன்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை பிகினிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம், என்னடா பாட்டா இது என்னது வாசிக்காங்களாங்கிறது போல தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் பாட்டை பாடுவீங்களா பாட்டை படிப்பீங்களா? ஒரு சிலர் படிப்பாங்க, நானும் சில நேரம் அப்படி தான் படிப்பேன். ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் குரூப்பில் ஒரு லிண்டா சிஸ்டர்லாம் நல்லா பாடுவாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். டெய்லி ஜபத்துக்கு வருவாங்க. எஸ்தர் சிஸ்டர் எல்லாம் ஜபத்தில் ரொம்ப உற்சாகமாக வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பாட்டுனாலே பிடிக்காது, பாடவும் வராது, ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் பாடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிடிக்காது இல்லை, கர்த்தருக்கு பிடிச்சதுனால நான் பாடுறேன். எனக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்கும்னு. ஸோ நம்ம தாழ்ந்து ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுப்போம். எதை பெஸ்ட்டாக கொடுக்கலாம்? எனக்காக பலியானவருக்காக
என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக நான் என்ன கொடுக்க போகிறேன், இந்த நாளில் தீர்மானித்து உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம், தலையில தாழ்த்தலாம், கொஞ்ச நேரம் முழங்கால நிற்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கலாம். ஆண்டவரே என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, நான் என்னையே தாரேன்ப்பா. ஆண்டவரே நீங்கள் கேட்குறது ஆண்டவரே நொறுங்குண்ட பலி. ஆண்டவரே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான ஆவியை நீ புறக்கணியேன்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 34:18. ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட பலி தான். ஆண்டவரே உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 50:14. உன் பொருத்தனைகளை நிறைவேற்றேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே இந்த நாளில் இருந்து நான் ஸ்தோத்திர பலியிட, என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க, நான் என்னைய தாரேன்னு சொல்கிறவங்க ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்குறாருங்கிற உணர்வோட யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே நான் என்னைய தாரேன், ஆண்டவரே என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே லார்ட் ஐ சரண்டர் ஆல். ஆண்டவரே நான் எனக்காக நீங்கள் பலியானீங்கன்னு சத்தியத்தை அறிஞ்சு நான் இது வரைக்கும் ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரே இன்னைக்கு என் கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை தார, ஆண்டவரே என்னை தாரப்பா. நான் உண்மை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, நீர் என்னை ஏற்றுக்கொள்வீராக. எனக்காக கிருபாதார பலியா ஆண்டவரே என்னை கரையம் கொடுத்து வாங்கிட்டீங்கப்பா. 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே என்னை ரத்தம் பலியா கொடுத்து என்னை கரையம் கொடுத்து வாங்கிட்டீங்க. ஆண்டவரே முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:13 உங்க ரத்தத்தை பலியா கொடுத்து என்ன உங்க பக்கத்துல கொண்டு வந்துட்டீங்கப்பா. இன்னும் என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லப்பா. நான் என்னையே பலியாத்தார். ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்வீராக. கையை தூக்காதவங்க தூக்குங்க, வலது கரத்தை தூக்கி ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு நீ தேவை மகனே, நீ தேவை மகளே, உன்னுடையது அல்ல. உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். உனக்காகத்தான் அவர் பலியானார். உனக்காக எனக்காக பலியானீங்கப்பா. இந்த உலகத்துல எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நான் நினைக்கும் போது எனக்காக என்ன நேசித்து என்ன நானே வெறுத்த ஆண்டவரே, என்ன நானே வெறுத்த ஆண்டவரே, நீங்க என்ன நேசித்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே யோவான் 13:1 கடைசி வரை நீர் நேசித்தீர். ஆண்டவரே அந்த சீசர்கள் தெரியாதுன்னு ஓடி போவாங்கன்னு தெரிஞ்சோம், நீர் கடைசி வரை அவர்களை நேசித்தது போல என்னை இதுவரைக்கும் நேசித்தீர். ஆண்டவரே நானும் இந்த நாளில் தீர்மானம் எடுக்கிறேன். நல்லா கையை உயர்த்துங்க. ஆண்டவரே நான் உண்மை நேசிப்பேன். ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்வேன். ஆண்டவரே என் ஒரே ஒரு வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, நான் பயன்பட ஒப்பு கொடுக்கிறேன். என் தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்களையா, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களையா, கல்லையும் மண்ணையும் மரத்துக்கு சேலையை கட்டி கடவுள்னு கும்பிடுகிற ஜனங்களையா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். ஓசியா 4:6 சொன்னது போல அறிவில்லாமையினால சங்காரமாகிற ஜனங்கள் மத்தியில நான் உண்மை அறிவிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உமக்காக ஊழியம் செய்ய, உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் மகளை ஆபிரகாம் ஈசாக்க பலியா ஒப்பு கொடுக்க அவன் முன் வந்தது போல என் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. என் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் கணவனை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தையே ஒப்பு கொடுக்கிறப்பா. Lord, I commit my family member all unto thy hand, O God. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கிருங்கள்னு சொன்னது போல அப்பா உங்க கைக்குள்ள என்னுடைய ஜீவியத்தை தருகிறேன், என் வாழ்நாட்களை தருகிறேன், என் தாளந்து என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்க ராஜ்யத்துக்காக இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே from now onwards I want to give best unto the Lord. இந்த நாளிலிருந்து கர்த்தருக்காக நாம் பெஸ்ட் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே
என்னையே 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 பலிபீடத்துல தகன பலியாய் என்ன கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, மேய்ப்பனுக்காக ஆடுகள் வெட்டப்பட்ட காலம் போய் இந்த ஆட்டுக்காக காணாம போன, தொலைஞ்சு போன, மீறி போன, தவறி போன இந்த ஆட்டுக்காக மேய்ப்பன் பலியானீரே, உம்முடைய அன்புக்காக நன்றி. அந்த பரலோக அன்பில நிறைஞ்சி மேய்ப்பனுக்காக இது ஒரு வெள்ளாட்டு கடாகவாக, தகன பலியாக, சர்வாங்க தகன பலியாக ஆண்டவரே என்னையே பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பலியும் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. உமக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவீராக. கர்த்தர் நடத்துகிறார் ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தின் நிலையை விசாலமாக்குவீராக. ஒரு பெரிய இழப்பு ஆண்டவர், ஆனாலும் அவர்கள் குடும்பத்தை ஆறுதல் படுத்துவீராக. ராஜ்குமார் அண்ணனுடைய ஆண்டவரே மனைவிக்காய் செபிக்கிறோம், மகளுக்காய் செபிக்கிறோம், குடும்பத்தை கர்த்தர் சமாதானப்படுத்துவீராக. அவங்க அப்பா அம்மாவுக்காய் செபிக்கிறேன், கர்த்தர் சமாதானப்படுத்துவீராக. சந்திரண்ணனுக்காக, ஓசனா சிஸ்டருக்காக, 2 மகளுக்காய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறப்பா. இந்த ஊழியம் தொடர்ந்து கர்த்தர் வருகை மட்டும் நடக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இன்னும் திரளான ஆத்துமாக்களை தருவீராக. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 37வது வசனத்தின்படி மந்தை பெருகிறது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, அவர்களை எவ்வளவாய் எகிப்தியர் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். யாத்திராகமம் 1:12வது வசனத்தின்படி இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நெருக்கத்திலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பலியா என்னை தருகிறேன், பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.